ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் ஏழ்மையில் இருக்குது அப்படின்னா கூட அந்த குடும்பத்தில் ஒரு மீனும் ஜனிச்சிச்சு, அது பொண்ணும் ஆணும். ஒரு மீன ராசி பர்சனாலிட்டி ஜனிச்சிச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தினோட அவங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்கள இன்னும் கொஞ்சம் ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குனிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள குனி வச்சு குத்தணும், கும்மி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்ல ஃப்ரெண்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, லவ் பண்ணும்போது நல்ல லவ்வராக மெயின்டைன் ஆவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒய்ஃபாக இருப்பாங்க, அதுக்கு மேலே குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாக இருப்பாங்க. மாமனார் மாமியாருக்கு அடப்பா ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னால். லவ்வுக்கு போகிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் பாருங்க, இந்த டியூவல் சிம்பிள் இருக்க ராசியெல்லாம் லவ் சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லலாம். லவ் ஃபெயிலியர் நோக்கி தான் போகுது. நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான நிறைய லவ் பட் பெரும்பாலும் மீனம் அந்த மேரேஜ் லைஃப் தக்க வச்சுக்க ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் மீறி இந்த மாதிரி துலாம் சிம்மம் எடா கூடமா ஏதாவது முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் இவங்க மீனராசி அன்பர்கள் பொதுவாக மீனை எதிர்நீச்சல் போட்டு தான் வாழும். அதே மாதிரி தான் மீனராசி அன்பர்களும் எதிர்நீச்சல் போட்டு. வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மீனராசி லேடிஸ் உங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்களோட லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், உங்களோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, உங்களோட இயற்கையான குணாதிசயங்கள், நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த சுவாரஸ்யமான விஷயங்கள், வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள், அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது. இப்போ நான் காலகட்டத்தில் போராட்டத்தில் இருக்கேங்க, இதுலேருந்து எப்படி மீண்டு வர முடியும், இதுக்கு என்ன வழிபாடு. இல்லைங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மீனராசி குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நீங்கள் எப்படி டீல் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் மீனராசியாக இருந்தால் அவங்கள எப்படி டீல் பண்ணலாம். இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாக இந்த பதிவு இருக்கும். ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீனராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதனோட நீங்கள் சிம்பிள் பார்த்துருப்பீங்க. டியூவல் சிம்பிள் இருக்கும், 2 மீன்கள் இருக்கும், ஒரு முன்ன பின்ன இப்படி 2 மீன் இருக்க மாதிரி இருக்கும். இது பாருங்கள், குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி, சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி, மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12ஆம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மோட்சக்காரக அப்படிம்பாங்க. அப்போ மீனராசி என்பது நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல டேஸ்டாக சாப்பிடணும் அப்படின்ற எல்லா ஒரு சென்சேஷனுமே இருக்கும். அதாவது உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களையும் போகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை இயற்கையாகவே மீனத்துக்கு உண்டு. ஏன்னா சுக்கிரன் உச்சம் அப்படின்றதுனால. இன்னொன்று 12ஆம் பாவத்தில் இருக்குது, அதாவது 12வது ராசி அப்படின்றதுனால. பொதுவாகவே மீனத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு லக்கி அப்படிம்பாங்க, லக்கி பர்சனாலிட்டிஸ் அப்படிம்பாங்க. பொருளுக்கு பஞ்சமில்லாத ராசி அப்படின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு. சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்க தான் செய்யுது. பொதுவாக அதனோட சிம்பிள் பார்த்திங்கன்னா மீன். நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி இந்த மீனே பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மீன ராசி எங்கே இருந்தாலும் பொருள் சுரந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கதாங்க செய்யுது. ப்ராஸ்பரிட்டி அப்படின்றத அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மீனராசி பொண்ணை திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது பெண் ராசி, நீர் ராசி, அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா உபகரணமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னொரு வார்த்தையும் உண்டுங்க, ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் ஏழ்மையில் இருக்குது அப்படின்னா கூட அந்த குடும்பத்தில் ஒரு மீனும் ஜனிச்சிச்சு, அது பொண்ணும் ஆணும். ஒரு மீனராசி பர்சனாலிட்டி ஜனிச்சிச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தினோட வாழ்க்கை மாறும் அப்படிம்பாங்க. இது நானும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இந்த மீனை பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு ராசி. மீன் எப்பயுமே தண்ணி போகுதுன்னா அந்த தண்ணி ஓடுற திசையே நோக்கி மீன் போகிறதில்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் போகும் இல்லைங்களா? இது எதை காமிக்குது? இவங்க மீனராசி அன்பர்கள் பொதுவாக மீனே எதிர்நீச்சல் போட்டு தான் வாழும். அதே மாதிரி தான் மீனராசி அன்பர்களும் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அப்படின்றது இவங்க நிறைய போட்டு சமாளித்து ஒரு பீக்கில் போகக்கூடியவங்க அப்படின்றதையும் காமிக்குது இல்லைங்களா? அப்படி தான் இவங்க. மீனம் ரொம்ப பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வார்த்தை ஜோதிடத்தை சொல்லுவாங்க, மீனராசி பர்சனாலிட்டினோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்சிஷனை விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க. அவங்க எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு மீனராசி பொண்ணு இருக்குது, இப்போ நம்ம பெண்களை பற்றி தானே பேசுகிறோம். மீனராசி பெண் இருக்குது, அது இன்னொரு பொண்ணுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த பொண்ணு திருட்டுத்தனம் பண்ணுச்சுனாலும் இந்த பொண்ணு வெளியே சொல்லாது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து காசு இல்லைனாலும் இந்த பொண்ணு காசு கொடுக்கும், எல்லா விதத்துலையும் சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்க எல்லாமே செய்யும். அந்த இயற்கையாகவே இந்த நிறைய நல்ல குணம் அப்படின்றது மீனத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பாருங்க ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி எந்த ஒரு குடும்பத்தில் மீனம் பிறக்குது அப்படின்னாலும் அந்த குடும்பத்தினோட தலையெழுத்து கொஞ்சம் மாற்றப்படும். அவங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். சரி, ஓகே. இப்போ ஃபேமிலியில் குழந்தைங்க மீனராசி குழந்தை பிறக்குதுன்னா பொதுவாக மீனம் எப்பயுமே செல்ல பிள்ளைகள், குடும்பத்தில் ரொம்ப செல்லமாக பாசமாக வளரக்கூடிய குழந்தைங்க தான் மீனராசி. ஒரு சில குழந்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலு, தாத்தா பாட்டி வீடு அப்படின்ற மாதிரி போயிட்டே தவிர பெரும்பாலும் மீனம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட நல்ல செல்லமாக சந்தோஷமாக பாசமாக கொஞ்சம் வசதியாக வளர்கிற குழந்தைங்க ஒரு ஸ்கூல் போகுது, ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் டு ஈச் அதர். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது சும்மா தேம்னே, அதாவது ஏதோ பழகணுமே அப்படின்னு பழகிறது கிடையாது. நான் உங்க கூட ஃப்ரெண்டாக பழகிறேன் அப்படின்னா ஐ எம் வெரி சின்சியர் டு யூ, ஐ எம் வெரி ஹானஸ்ட் டு யூ. உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் செய்வேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி உனக்கு எல்லா நேரத்துலையும் நான் ஒரு துணையாக இருப்பேன், உனக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன், உனக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் வேணும் ஐ டூ அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஹானஸ்டி, ஒரு ஜென்யூனிட்டி அப்படின்றது மெயின்டைன் இருக்குங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு நேர்த்தி அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து லவ்வுக்கு போகிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாருங்கள் இந்த டியூயல் சிம்பிள் இருக்க ராசிலாம் வந்து லவ் வந்து அது சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லலாம். லவ் வந்து ஃபெயிலியர் நோக்கி தான் போகுது. நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான நிறைய லவ் வந்து ஃபெயிலியர் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே மீனம் துலாமை லவ் பண்ணிட்டீங்க இல்லை சிம்மத்தை லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சாலிடாக ஊற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்படியோ மீறி கல்யாணம் பண்ணிக்கணுங்க, அடப்பா ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். ஆக்சுவலி லவ் பண்ணும்போதே கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். அதுக்கும் மேலே மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இந்த பர்சனாலிட்டிஸ் இருந்தால் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். கருத்து வேறுபாடு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நான் ஒன்று சொல்கிறது நீ பெருசாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே அப்படின்ற சின்ன 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 மனஸ்தாபங்கள் ஒரு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும், ஒரு விரிசலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். டியூவல் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் இவங்களை பெருசாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம். மீனம் இப்போ இவங்களோட பார்ட்னர், இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் லேடி, உங்களோட பார்ட்னர் அது துலாம் சிம்மம் விடுங்க, வேற ராசியாக கூட இருக்கட்டும், ரிஷபமாக கூட இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பெருசாக உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் என்ன உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட பாசமாக இருக்க மாட்டேன்றீங்க, அவங்களுக்கு உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அவங்களால உங்களை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்காத தனம் தான், புரிஞ்சிக்காத தன்மை தான் ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். பட் பெரும்பாலும் மீனம் வந்து அந்த மேரேஜ் லைஃப்பை வந்து தக்க வச்சுக்க ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் மீறி இந்த மாதிரி துலாம் சிம்மம் எடா கூடமாக ஏதாவது வந்து முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் ஓகே வேண்டாம் பிரேக் அப்படின்றது வரும். மேக்ஸிமம் வந்து தே யூஸ் டு ரன் தட் மேரேஜ் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, லவ் வந்து அப்படி கிடையாது. லவ் வந்து மேக்ஸிமம் பிரேக்கப் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் இவங்களோட கேரியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து பாருங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க, வேர்ல்டு வைடு பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாவன்மை நிறைய உடையவங்க, நல்ல பேச்சு திறம்பக்கூடியவங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடியவங்க. காரணம் என்னென்னா குரு வந்து ஆதிக்கமாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்றது கொஞ்சம் ஈஸி கோயிங்கு, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தன்னை கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பாருங்கள் குருனோட சுக்கிரனோட ஒரு கேரக்டரும் மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பாஸாக இருக்காங்க அப்படின்னா தட்டி கொடுத்து, இவனை திட்டி என்னத்துக்கு வேலை வாங்கணும், நான் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன், நான் அந்த கன்சர்னுக்கு ஓனரு, என்னோட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள திட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்கலம் பண்ணி அந்த வேலையை வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வா, நல்லபடியாக தட்டி கொடுத்து உட்காரு, உன்னால் முடியும், யூ கேன் டூ இட், ஸோ டூ அப்படின்னு நான் கூலாக ரொம்ப ஸ்மூத்தாக அவ எனக்காக உழுந்தடிச்சு வேலை செய்கிற மாதிரி அவங்கள நான் டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் பேசுகிற தன்மை அப்படின்றது இருக்குது. இப்போ இவங்க லேடிஸ் வந்து நாங்கள் வேலைக்கெல்லாம் போகலங்க, வீட்டில் தான் இருக்குன்னா ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிப்பாங்க. இவங்க பிறந்த வளர்ந்த சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும், பிறந்து வளர்ந்த வீடு வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட கஸ்டம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் எந்த இடத்துக்கு வராங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை முழுசும் மாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுசரணையாக இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி பாஸாக இருக்குனாலும் விட்டு கொடுத்து போகிறது, மற்றவங்கள திட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் முன்னமே சொன்ன மாதிரி செய்யாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது, அவங்களுக்கு நிறைய நல்லது செய்யறது. இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு நிறைய நல்ல குணம் உண்டு.
ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்தே வந்து பாருங்க அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்ல ஃப்ரெண்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, லவ் பண்ணும்போது நல்ல லவ்வராக மெயின்டைன் ஆவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒய்ஃபாக இருப்பாங்க, அதுக்கு மேலே குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாக இருப்பாங்க, மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமகளாக இருப்பாங்க. இப்படி நல்ல 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 அப்படின்னு நிறைய நல்லது போடலாம் மீனத்துக்கு. புரியுதுங்களா? எதிர்பார்க்காம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் மீனத்தினோட ஒரு இயற்கையான ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. அதுக்கும் மேலே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா எதிர்நீச்சல் போட்டு ஜெயிப்பாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி, ஒரு ஹைஃபை ஃபேமிலியில் பிறந்தாலும் அவங்களுக்கு எதிர்நீச்சல் போடணுன்ற எண்ணம் இருக்கும். ஒரு சாதா குடும்பத்தில் பிறந்தாலும் எண்ணம் இருக்கும். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் எண்ணம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்தில் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறேன் மீனத்தை. பெருமளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனம் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாதி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நல்ல செட்டில் ஆகுறாங்க, ஒரு பீக்குக்கு போகிறாங்க. எனக்கு போதுன்ற அளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது, சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மீனம். அதுக்கும் மேலே மீனம் வந்து பாருங்கள் இந்த டிஜிட்டல் மீடியா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு வைட் பிஸ்னஸ் எல்லா தொழிலையும் இருக்காங்க. இசை, நாடகம், இந்த டீச்சிங் ஃபீல்டு, ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டு, ஒரு பேங்க்கு, இன்சூரன்ஸ், இப்படி எல்லா ஃபீல்டையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்களோட கேரியரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னா மீனம் அப்படின்னாலே வந்து பாருங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், சர்க்கரை, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்லாம் சின்ன சின்ன விஷயம், பட் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பெருசாக நெகட்டிவ் கிடையாது. எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன, நம்மளோட ஃப்ரெண்டு நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு வரும்போது பெருசாக யாரும் வரமாட்டாங்க. அவங்க பெருசாக யாரும் வரலை அப்படின்னாலும் இவங்க பெருசாக யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. பியாண்ட் தட் இவங்களுக்கு ஹெல்ப்னும் போது பெருசாக யாரும் வரமாட்டாங்க. அவங்க பெருசாக யாரும் வரலை அப்படின்னாலும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது வராத பொண்ணு இந்த பொண்ணோடவே படித்த காலேஜ் மேட்டாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் மேட்டாக இருக்கலாம், வராத பொண்ணு திருப்பி நாளைக்கு பிரச்சனைனா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு மைனஸ் தான். நம்மளுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணலை, அவங்களோட குணாதிசயத்தை நம்ம கிட்ட காமிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின் போது நம்ம திருப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். பட் இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த நல்ல குணம், நிறைய நல்ல குணம் உண்டு. ஸோ இவங்க தே வில் டூ, அதை கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு நினைக்கலாம். மற்றபடி உங்ககிட்ட வேறு எதுவும் பெருசாக வந்து நெகட்டிவ் அப்படின்றது கிடையாது. சரி, உங்களுக்கு ஃபேவரான டைரக்ஷன் என்ன அப்படின்னா நார்த் டைரக்ஷன் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும், லக்கி டைரக்ஷனாக இருக்கும். இவங்க வீடு ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா நார்த் டைரக்ஷன் இருக்குது. அதாவது வடக்கு வாசப்படி இருக்க வீடு வாங்குறாங்க, அந்த வடக்கு வாசப்படி இருக்க வீட்டில் கொடுத்தனும் போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். அப்படின்னா இவங்களுக்கு ஃபேவரபிளான கலர், லக்கியான கலர் என்ன அப்படின்னா எல்லோ, ஒயிட், பிங்க் எல்லாம் ரொம்ப ஃபேவரபிளான கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த பதிவை பார்த்துருக்கோங்க, எங்கள் வீட்டில் மீனராசி குழந்தை இருக்குங்க, அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா நீங்களாம் பெருசாக டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த குழந்தைய உங்கள் மேலே ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்கும், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும், லக்கியஸ்ட் பேபியாக தான் இருக்கும். ஸோ பெருசாக நம்ம அந்த குழந்தைய யோசிக்கணுன்றது அவசியம் இல்லை, அதுவே நல்லா படிச்சுடும், லைஃப்பில் செட்டில் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து மீனவங்க, நான் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பெருசாக அவங்கள டீல் பண்ணணும் அப்படின்றத விடங்க அவங்களுக்குன்னு உரிய கொஞ்சம் மரியாதை அப்படின்றத கொடுங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, மட்டம் தட்டாதீங்க. மட்டம் தட்டாமல் இருந்தாலே போதும். மீனம் பெருசாக யோசிக்க வேண்டியதே இல்லை, அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது. அவங்க வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்கள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குனிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்கள குனிய வச்சு குத்தணும், கும்மி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பாக போயிடும். அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்ய விடுங்க, அவங்கள மட்டம் தட்டாதீங்க, அவங்களுக்குன்னு உரிய மரியாதையை கொடுங்க. ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால தே நீட் ரெஸ்பெக்ட். அவங்க எல்லாரையும் மரியாதையை ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாரையும் கௌரவமாக ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாரையும் வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்களும் அதே மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, ஃபேமிலி ஸ்மூத்தாக போயிடும். சரி, இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வழிபாடு அதீத அற்புதமான பலன்களை கொடுக்கும். அவங்க ஃபேமிலியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே செய்யும், எதிர்நீச்சல் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நல்ல புத்திசாலிகள், எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனாலும் பிளான் பண்ணி அதை கரெக்டாக ப்ராப்பகேட் பண்ணக்கூடியவங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளான மைண்டு. 4 பேருக்கு ஏதாவது அட்வைஸ் மனதளவில் எனக்கு குழப்பமாக இருக்குனாலும் அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ப்ளஸ் இருக்குது. அப்படின்னும் போது இவங்களுக்கு என்ன வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு எப்பயுமே பண்ணலாம். அதை விட்டால் சிவ வழிபாடு, இந்த சிவ வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு,
எப்போல்லாம் வந்து சிவன் கோயிலுக்கு போக முடியுமோ போகிறது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படுற நிறைய போராட்டங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். அதுக்கும் மேலே எவ்வளோ போராட்டம் வருது அப்படின்னாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இந்த மீனராசி அன்பர்கள். பட் பியாண்ட் தட் நம்மளால முடியல அப்படின்னும் போது நம்ம இறைவனோட காலை வந்து சரணாகதி அடையணும் இல்லைங்களா? அப்போ எந்த இறைவனோட காலை நம்ம பிடிக்கிறோம், எந்த இறைவனை சரணாகதி அடையணும், நம்மளுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா அது சிவபிரான் தான். சிவபிரானோட காலை நம்ம பிடிக்கிறோம், ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது மீனராசி அன்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டூப்பராக எக்ஸலண்ட்டாக அமையும் அப்படின்றது தான் உண்மை. வாழ்த்துக்கள்.